அவங்க இஷ்டத்துக்கு வெளியில போ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல டெனன்ட்டுக்கு ஆதரவான சட்டங்கள் வந்து நிறைய இருக்கு. சரி சார். இப்போ வந்து அக்ரிமெண்ட் இல்லாத சூழ்நிலை ஒண்ணு இருக்குது. அப்ப வந்து ஓனர் சொல்றாரு, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் மேல ஏதாவது ஒரு பிராது குடுத்து, உடனடியா நான் உன்ன வந்து காலி பண்ண போறேன் அப்படின்னு மிரட்டுனா, அது பாசிபிளா? போலீஸ் இதுல தலையிடவே முடியாது. இது கண்டிப்பா போலீஸ் தலையிட்டாங்கன்னா போலீஸுக்குமே பிரச்சனை தான் வரும். ஓகே. அதனால இது வந்து சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சமாச்சாரம். இந்த சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய பல சமாச்சாரம் வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது. அதுல உயரதிகாரிகள்லாம் வந்து பல நேரங்கள் வார்ன் பண்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, தவறு, இப்படி பண்ணீங்கன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ண. அப்படி சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க நிறைய அதிகாரிகள். இருந்தாலும் ஒன்னு ரெண்டு அங்கங்க நடக்க தானே செய்யுது. எல்லா துறையிலும் மோசமா இருக்கிற மாதிரி இந்த துறையிலேயே இந்த மாதிரி அங்கங்க நடக்கதான் செய்யுது. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ரூரல்ல நிறைய மக்களுக்கு சட்டம் தெரியாது. நம்ம கரெக்டாக யாராவது ஒரு ஆள் சட்டம் தெரிஞ்சு சார் இதை எப்படி நீங்கள் தலையிட முடியும்னு ஒரு ஆள் கேட்டால் 10 பேர் கேள்வி கேட்டால் ஓடி போயிடும். அதனால அவங்க தலையிட முடியாது, கோர்ட்டுக்கு போய் தான் பண்ணணும். சரி சார். டெனன்ட் கிட்ட ஓனருக்கும் டெனன்ட்டுக்கும் ஏதாவது ஒரு வாய் தகராறு வந்துருச்சு. அவர் வந்து ஓனர் காலி பண்ணியே ஆகணும்னு நிக்கிறாரு. அதுக்கு பதிலாக அவர் காலி பண்ண மாட்டான்னு ஒரு கருத்து முரண்பாடு போயிட்டு இருக்கிறப்ப, உன்னோட வாட்டரை கட் பண்ணிடுவேன், உன்னோட எலக்ட்ரிசிட்டி நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு பண்ணா இது கம்ப்ளைண்டா கொடுக்க முடியுமா?